We can start from me. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமளவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மணப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்கரின் அருளை சிந்திப்பேனே. திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க உருநிலைத்து வன்மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய் இருநிலத்தவர் என்புற திருவருள்கள் வடிவோடுமன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளில் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமென்னும் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறுவிளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வளர்ப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இந்த இனிய புத்தாண்டில் வாழ்த்துக்களோடு எல்லா நலமும் வளமும் பெற்று உங்களுடைய ஆன்மீக அறிவு மென்மேலும் வளர்ந்து ஓங்கி ஆன்ம விமோச்சனம் பெறுவதற்கு எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கெல்லாம் நல்லாசிகள் வழங்குவார் என்ற ஒரு திடமான நம்பிக்கையோடு உங்களுக்கெல்லாம் நன்மை ஏற்பட வாழ்த்தி இறைவன் திருவருள் எல்லோருக்கும் கிடைத்து பிறவியின் பயனை எல்லோரும் அடைய வேண்டும் என இந்த புத்தாண்டு வாழ்த்தில் உங்களை எல்லாம் வாழ்த்தி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கருணை காட்ட வேண்டும் என திருவடி பணிந்து வேண்டி இன்றைய தலைப்பு நற்றாய் கூறல். அதாவது 75வது அதிகாரமாக நற்தாய் நல்ல தாய் அப்படின்னு சொல்றது. ஒரு தாய்க்கு என்ன ஒரு தன்மை அப்படின்னாக்க தாய்னாலே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடியது தாயினுடைய பெரும். அப்பா அம்மா இந்த உலகத்தில் அப்பா அம்மா அப்படின்னு இருப்பது போல இந்த விண் உலகத்திலும் நமக்கு அப்பாவாக அம்மாவாக அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றது. அந்த பிரபஞ்சமே முழுவதும் நமக்கு தாய் தந்தையாக விளங்குகின்றது. அததான் நம்ம சமயங்கள்ல இறைவனை ஆண் வடிவமாகவும் இறைவியை பெண் வடிவமாகவும் அமைத்திருப்பார்கள். அதே மாதிரிதான் பெருவெளி என்று சொல்லக்கூடிய சமரச சன்மார்க்க வெளிகளையும் அது ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் இருக்கின்றது.
அதனால்தான் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் என்று வள்ளல் பெருமான் ஜோதி பாட்டல்ல வந்து சொல்லியிருப்பாரு. ஜோதி நிலைன்னு இருக்கு இல்லையா? அந்த பாடல்ல வந்து தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். மலரடி என் சென்னி மிசை வைத்த பெரும் தெய்வம். காயாது கனியாகி கலந்து இனிக்கும் தெய்வம். கருணை நீதி தெய்வம் முற்றும் காட்டு வைக்கும் தெய்வம். அடுத்த வரியில சொல்வார் பாருங்க. சேயாக எனை வளர்க்கும் தெய்வம். அப்ப பிள்ளையாக அது வளர்க்குது. அப்ப இங்கே வந்து நற்தாய் கூறல் என்பது வந்து அருட்பெருஞ்சோதி தாயாக இருந்து வள்ளல் பெருமானை வந்து மகளாக அது பார்க்குது. சில பாடல்கள் வந்து மகனாகவும் பார்க்கும், சில இடத்துல வந்து மகளாகவும் பார்க்கும். மகள் என்பது என்று சொல்லும்போது அது சக்தி வடிவமாக இருப்பார். ஏன்னா இறைவன் வந்து வள்ளல் பெருமானுக்கு எல்லா சக்திகளையும் அவர் குடுத்திருக்கிறார். அதனால தான் அந்த பிள்ளையும் வந்து எல்லா சக்தியும் பெற்றிருக்கனால, அது சக்தி மகளே, மகளே என்று அந்த இடத்துல ஒவ்வொரு பாடல்களிலும் வள்ளல் பெருமான் இங்கே மகளாக சித்தரிக்கப்படுகின்றார். ஆக காதல் கைம்மிகுந்ததென் செய்வேன். காதல் என்பது அன்பு. இறைவன் மேல எல்லோருக்கும் என்ன வேண்டும் என்றால் அன்பு வேண்டும். உயிர்கள் பால் என்ன வேண்டும் என்றால் கருணை வேண்டும். ஈரம், இரக்கம். ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என்மார்க்கம் இரவாது சன்மார்க்கம் தோழியே என்பார் வள்ளல் பெருமான். ஆக இறைவனுடைய அருளை பெறுவதற்கு, இறைவனுடைய பிள்ளையாக ஆவதற்கு நாம் இறைவன் பால் என்ன கொள்ள வேண்டும் என்றால் அன்பு கொள்ள வேண்டும். உயிர்கள் பால் கருணை காட்ட வேண்டும். இது 2ம் தான் பயிற்சி. இது 2மே உணர்வு பயிற்சி. சன்மார்க்கம் என்பது உணர்வு பயிற்சி. அது காற்று பயிற்சி அல்ல. மூக்க பிடிச்சுட்டு ஊதுறதோ, மூக்க பிடிச்சுட்டு அடக்கிறதோ அது இல்ல. வாசி பயிற்சி அல்ல. அதனால காதல் கைம்மிகுந்ததென் செய்வேன். என்னை நீ கண்டு கொள் கணவனே என்றான். இங்க வந்து இறைவன் பால் இருக்கின்ற அன்பின் இது இறைவனை வந்து அன்பு கொண்டு மனைவியாக அத வந்து பார்த்து, இறையை வந்து கணவனாக கணவனே கண் கண்ட தெய்வம்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி இந்த பாடல் வந்து சம்பாஷணை. மகள், தெய்வம், தாய், தந்தை, மகள். அந்த மாரி ஒரு பாணியில இந்த பாடல் வந்து அமைச்சிருக்கிறாரு. அதனால காதல் கை மிகுந்ததென் செய்வேன், என்னை நீ கண்டுகொள் கணவனே என்றாள். தாய் வந்து சொல்வது போல. ஓதலும் புகழே அன்றி நான் ஒன்றும் உவந்திலேன். யாரை ஓத வேண்டும்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஓத வேண்டும். ஔவையார் சொல்லுவாங்கல்ல, ஓதுவது ஒழியல்ன்னு. ஆக இறைவன் புகழை அன்றாடம் நம்ம வந்து ஓதணும். திருநாமம் இருக்குது, பாடல்கள்லாம் இருக்குது. அந்த பாடல்கள்லாம் நம்ம வந்து அவருடைய புகழை வந்து எப்பொழுதுமே இறைவன் புகழை வந்து நம்ப பாட வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கணும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும். இந்த வேண்டுதல் பாட்டுல பாருங்க. பல நிலை தெய்வங்கள் இருந்தாலும், ஒளிநிலைகள் இருந்தாலும், அதில ரொம்ப சிறந்ததாக, உயர்ந்ததாக இருக்கின்றது தான் சன்மார்க்க வெளி. சன்மார்க்க தெய்வம். அதனால ஓதல் உன் புகழே அன்றி நான் ஒன்றும் உவந்திலேன்னார். உவந்திலேன்னா நம்ம வேற எதை நான் விரும்பவில்லை என்று அர்த்தம். உண்மை தி உண்மை ஈதென்றார். இங்க வந்து ஸ் ஒரு சக்தியாக இருந்து, அந்த இறைவனை வந்து கணவனாக இருந்து, கணவனாக பார்க்கிறார். பார்த்து படிப்பது போல இந்த பாடல் அமைச்சிருக்கு. பேதை நான் பிறிதோர் புகழிலேன். பேதை என்பது மடமை. மடமையாக இருக்கின்ற நான் பிறிதோர் புகழிலேன். வேற எந்த ஒரு தெய்வத்தையோ, எந்த ஒரு மார்க்கத்தையோ நான் புகழவில்லை. செய்த பிழையெல்லாம் பொறுத்தருள் என்றார். இங்கே வள்ளல் பெருமான் பெண்பாலாக இருந்து, இறைவனை வந்து ஆண்பாலாக, கணவனாக இருந்து பார்க்கிறார். வடிக்கிறார் அந்த பாடலை.
பேதை நான் பிறிதோர் புகழிலேன் செய்த பிழையெல்லாம் பொறுத்தருள் என்றார். வள்ளலார் என்ன பிழை செய்திருப்பாரு? நான் ஒரு பிழையும் செய்யலன்னு சில இடத்துல சொல்லியிருப்பார். இங்கே முன்ஜென்மத்து பிழையாக இருக்கலாம். அல்லது சிறு வயதில் செய்த பிழையாக இருக்கலாம். இப்படி செய்த பிழையெல்லாம் பொறுத்தருள் என்றார். மாதயவுடைய வள்ளலே, மாதயவுனாக்க பெருங்கருணையாக இருக்கின்ற வள்ளல். வள்ளல்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிக்கிறார். வரத்தினால் நான் பெற்ற மகளே அப்படின்னு இந்த பாடல் வந்து அமைந்திருக்கு. வரம். வள்ளல் பெருமானுக்கு அமைந்த ஒரு வரம். அவர் வந்து இறைவன்கிட்ட வந்து இந்த மாரி ஒரு பாஷணையாக, கணவனாகவும், தாயாகவும் அந்த இறைவனிடம் இது கேட்டு, அ இந்த பாடல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து மகளாக இருப்பதாக இறைவனை குறிப்பிடுகிறார். நான் பெற்ற மகளே அப்படின்னு சக்தி. ஏன்னா சக்தி வடிவமா இருக்கிறதுனால, இவரை வந்து மகள் என்று குறிப்பிட்டார். இது ஒரு இறைவன் கொடுத்த வரத்தினால், பெற்ற வரத்தினால் நான் பெற்ற மகளே அப்படின்னு இறைவன் வந்து வள்ளலாரை மெச்சிக் கொள்கின்றார். நற்தாய் வந்து அது ஈன்றெடுத்த வள்ளல் பெருமானை மெச்சிக் கொள்கின்றது. மயங்கினேன் எனினும் வள்ளலே உனை நான் மறப்பனோ கனவினும் என்றார். பொதுவாகவே ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பூமியில பிறக்கும்போது எல்லாருக்குமே ஒரு மயக்க நிலையில தான் பிறப்பாங்க. அந்த மயக்கம் என்பது என்னன்னாக்கா உண்மை தெரியாத நிலை. உண்மையை உணராத ஒரு நிலை. உண்மையை பார்க்காத நிலை. உண்மையோடு தொடர்பு கொள்ளாத ஒரு நிலை. மாயையால் சூழப்பட்டு மாயை தத்துவங்களாக நம்ம இந்த பூமியில வந்து பிறக்கும்போது, மொத்தத்துல நம்மலாம் வந்து மயக்கத்துல இருக்கிறோம். பொய்யை மெய்யாக கருதி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மரணம் வரும் என்ற பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மரணம் வரும் தருவாயில் நம்ம வந்து உயிரை காக்க வேண்டும் என்று மருத்துவரை எல்லாம் தேடுகின்றோம். நம்மகிட்ட இளமை இருக்கும்போது, புத்துணர்ச்சிகள்லாம் இருக்கும் பொழுது, இறைவனை வந்து நாடுவதற்கு விரும்பாத ஒரு நிலை, தெரியாத ஒரு நிலை, அதுதான் மயக்கம் என்று சொல்றார். மெய்யருள் விளப்புல வந்து வள்ளல் பெருமான் மயக்கக் கடலை நீந்தினேன் சொல்றார். மயக்கம் என்பது ஒரு கடல். திருவள்ளுவரும் இதைத்தான் சொல்லுவார். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றும் நாமக் கெடும் கெடும் நோய். திருமூலருடைய பாடல்லையும் இந்த மயக்கத்தை பற்றி சொல்லுவார். காக்கை கூட்டில் குயில் முட்டையிட்டால் அயிர்ப்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல் ஏன் என்பதில்லை ஏக்கில்லை போக்கில்லை மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறு அப்படின்னு ஒரு காக்கா ஒரு கதையை வச்சு சொல்லுவார். குயிலுக்கு வந்து சொந்தமாக வீடு கட்ட தெரியாதாம். அதனால குயில் எங்க போய் முட்டையிடும்னாக்கா காக்கா கட்டி இருக்கிற கூட்டுல போய் இதுவே முட்டையிடும். காக்காய் கூடு கட்டி 2 முட்டை விடும். குயிலும் 2 முட்டை விடும். மொத்தம் 4 முட்டைகள் வந்து இருந்து, அது அடைக்காத்து குஞ்சு பொரிக்குமாம். குஞ்சு பொரிச்சுட்டு 2க்குமே வந்து காக்காய் வந்து இரை ஊட்டுமாம். இரை ஊட்டுனோனே ரெக்கைலாம் நல்லா அதுக்கு வளர்ந்த பிற்பாடு, காக்காயோட இதுவும் சேர்ந்து ஒன்றாக இருக்குமாம். குயில் கூப்பிடும்போது, குயில் கூவும் பொழுது, இந்த குயில் அதுக்கு ஞாபகம் வந்துருமாம். அதோடைய வர்க்கத்தை அதுக்கு ஞாபகம் வந்து அதோட போய் சேர்ந்துரும். காக்காய விட்டுட்டு போயிரும். அதுபோல மனிதர் குலம் வந்து ஒரு மயக்கம் காக்காய போல ஒரு மயக்கத்தால் இந்த உலகில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தான் மயங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பிரஷர் ஏறி மயங்கிறது அது வேற. இனிப்பு போதாமையில் மயங்கி விழுவது அது வேற. ஹார்ட் அட்டாக் வந்து மயங்கி விழுவது அது வேற. ரொம்ப வெயில் அடிச்சாக்க மயக்கம் விழுவது அது வேற. இதெல்லாம் வந்து மயக்கத்துக்குரிய சொல் தான். ஆனால் இங்கே சொல்லுகின்ற மயக்கம் என்பது அறியாமை.
உணராமை, தெரியாமை தான் மயக்கம் என்று சொல்றது. இப்படி மயங்கினேன் எனினும் வள்ளலே உன்னை நான் மறப்பனோ கனவினும் என்றான். கனவுல கூட நான் உன்னை மறப்பதாக இல்ல அப்படின்னு வள்ளல் பெருமான் பெண்பாலாக இருந்து இறைவன்கிட்ட சொல்றாரு. உயங்கினேன் உன்னை மறந்திடிலோ ஐயோ உயிர்த்தறியாதெனக்கென்றான். உயங்குதல் என்பது தடுமாறுதல். அப்படி நான் மறந்துட்டேனாக்கா, ஐயோ! உயிர் தரியாதென்றான். உயிர் என் உடம்புல இருக்காதே! உன்னை மறந்திடுவேனோ! மறந்தால் உயிர் பறியேன். நீ என்னை மறந்திடுவாயில் நான் என்ன செய்வேன்? அப்படின்னு கூட ஒரு பாடல் இருக்கும். கயங்கினேன் கயங்கா வண்ணம் நின் கருணை கடல் அமுதளித்தருள் என்றார். வள்ளலார் பெண்ணாக நினைத்துக் கொண்டு கயங்குதல் என்பது கசப்பு கொள்ளுதல். கயங்கா வண்ணம் வெறுப்படைதல். கயங்குதல் என்பது வெறுப்பு கொள்ளுதல். அப்படி வெறுப்பு கொள்ளா வண்ணம் நின் கருணை கடல் அமுதளித்தருள் என்றார். உன்னுடைய கருணைக்கு ஈடான அமுதம், கடல் அமுதம் அப்படின்னு சொல்றார். கடல் போன்று இருக்கின்ற அமுதத்தை அளித்தருள் என்றார். இந்த அமுதம் உண்ண வேண்டும் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கேன். விண்ணுலக வாசியாக நம்ம ஆகணும் அப்படின்னாக்க, இந்த அமுதம் இறைவன் நமக்கு ஊட்டினால்தான் அந்த உலகத்துக்குரிய உடல் வளரும். ஒளி உடம்பு வளரும். அதனால அந்த அந்த உணவுக்கு பேரு அமுதம் அப்படின்னு பேரு. அதுதான் கடல் அமுதம் அளித்தருள் என்றார். வயங்கு சிற்சபையில் வரதனே என்றார். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சொல்றோம் இல்லையா? அதுபோல இங்க சிற்சபையில் வரதனே, வரம் கொடுக்க வல்லவன் வரதன் சொன்னாங்க. வரத்தினால் நான் பெற்ற மகளே, தெய்வத்தினுடைய அருளால் அருட்பெருஞ்சோதி பலத்தால் அவர் பெற்ற மகளாக வள்ளல் பெருமான் இருக்கின்றார். சில பாடல்ல மகனே என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இங்க மகளே, நான் பெற்ற மகளே அப்படின்னு அந்த தாய் குறிப்பிட்டு சொல்லுகின்றது. ஏன்னா அருட்பெருஞ்சோதி தாயாகவும் இருக்குது, தந்தையாகவும் இருக்கு. அப்ப 2 சொல்லுலயும் அத மாத்தி மாத்தி சொல்லுவாரு. அஞ்சல் என்றென இத்தருண் நீ வந்தே அன்பினால் அனைத்தருள் என்றார். அஞ்சல் அப்படின்னா அச்சம் கொள்ளாத என்றனை இத்தருணம் நீ வந்தே அன்பினால் அனைத்தருள் என்றார். வள்ளல் பெருமான் பெண்ணாக கொண்டு இறைவன் என்னை அணைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் அணையவாரீர் என்னை அணையவாரீர் அணிவளர்ச்சிச் சம்பளத்திற் அணையவாரீர் இயற்கை உண்மை வடிவினரே அணையவாறு எல்லாம் செய் வல்லவரே அணையவாறு இயற்கை விளக்கத்தவரை அணையவாறு எல்லாருக்கும் நல்லவரை அணையவாறு இயற்கை அமுதானவரை அணையவாறு என்னுடைய நாயகரே அணையவாறு. இந்த அணையவாரின்னு ஒரு தனி பாடலே இருக்கு, 10 பாடல். அதனால அன்பினால் அணைத்தருள் என்றால் இறைவன்ட்ட வேண்டுறாரு, என்னை நீ அணைந்து கொள் அணைந்து கொள் அப்படின்னு. அந்த மாரி மற்ற சில பாடல்களும் இந்த மாரி நீ என்னை அணைந்திடவே விழைந்தேன். இறைவன்ட்ட எப்பொழுதும் வள்ளல் பெருமான் என்ன கேட்பாரு அப்படின்னா, இறைவா எப்ப நீ என்னையோடு கலக்கப் போற? அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் என்ற 4 எடைகள்லயும் இறைவன் கலக்க வேண்டும். அதுக்கு தான் சிவ யோகம் என்று பெயர். அதனால அஞ்சல் என்றனை இத்தருண நீ அன்பினால் அணைத்தருள் என்றார். இது ஒரு வேண்டுதல் மாரி. பஞ்சு போல பறந்தேன் ஐயவோ துன்பம் பட முடியாதெனக்கென்றார். இன்னும் அடுத்து என்ன சொல்றாரு? பஞ்சு எப்படி பறக்குமோ அதுபோல அந்த மனம் அவருக்கு பறக்குது. இறைவனை நாடி ஓடுது. துன்பம் பட முடியாது எனக்கென்றால் நான் பட்ட துன்பம் எல்லாம் போதும். பட முடியாத அரசே பட முடியாது பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து இப்பொழுதே என் உடல் பொருள் ஆவியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் பொருள் ஆவியெல்லாம் எனக்கு உவந்தளிப்பாய் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அது இது ஒரே சார்ந்து. ஆக பட முடியாது பட முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த துன்பம் நிலை வரணும். இந்த உலக வாழ்க்கை அப்பப்ப போதுண்டா அப்பா பட முடியாது. இதுக்கு மேல நம்ம பட முடியாது, பட முடியாதுன்ற ஒரு உணர்வு நமக்குள்ள ஏற்படும். இல்ல ஜிங்கு ஜிங்குன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தோமாக்க, அருள் கிடைப்பது கஷ்டம்.
துன்பம் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பெரிய துன்பமான ஒரு பூமி இது. துன்பத்தை தருகின்ற ஒரு பூமி. போராட்டம் மிகுந்தது. பலருடைய உள்ளம் சோகத்தை ஆக்கிவிடக்கூடியது. அதனால இன்பம்லாம் சின்ன சின்ன இன்பம் 5 புலன்களுக்குட்பட்ட இன்பம் தான் நம்ம துய்த்துக் கொண்டு ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலே இன்பம் எங்க இருக்குன்னாக்கா ஸ்பேஸ்ல தான் இருக்குது. விண்ணுலகத்துல தான் பெரிய இன்பம்லாம் வச்சிருக்கிறார் இறைவன். ஆக நாம் இந்த இன்பம் அடையணும்னாக்கா, அந்த இன்ப உலகத்துக்குரியவர்களாக நம்ம ஆக்கப்படணும், உருவாக்கப்படணும். அதனால தான் வள்ளலாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான், இது பட முடியாது, பட முடியாது. துன்பம் பட முடியாது எனக்கென்றார். செஞ்சவே செஞ்சவே எனது கருத்தெல்லாம் உனது திருவுளம் அழியும் என்றார். அதாவது நான் என்னென்னலாம் கருதுகின்றேனோ, என்னென்னலாம் நினைக்கின்றேனோ, அதெல்லாம் உனக்கு தெரியுமே! இறைவா உனக்கு தெரியுமே! நான் சொல்லணுமா உனக்கு வேற? உன்கிட்ட நான் படுற துன்பம், நான் என்ன நோக்கம் கொண்டு இருக்கிறேன், இதெல்லாம் உன்ட்ட விவரமா நான் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. ஏன்னா, நீ என்குள்ள தானே இருக்கிற. அதெல்லாம் உனக்கு தெரியுமே! அப்படின்னு வள்ளல் பெருமான் குறிப்பிடுறாரு இறைவனிடம். "வஞ்சகம் அறியா வள்ளலே" இந்த வெளிக்கு வஞ்சகம் என்பது இல்ல. இப்ப பராபர வெளிக்கெல்லாம் கொஞ்சம் வஞ்சக புத்திலாம் இருக்கு. வஞ்சகமாக பாடல் அமைக்கிறது, நம்மள போட்டு குழப்புறது, அ தப்பு தப்பா சில இடத்துல சொல்றது. இப்படிலாம் பராபர வெளிக்குள்ள இயல்பு. ஆனா இந்த பெருவெளிக்கு வஞ்சகம் இல்ல அதுக்கு. நம்மளை வஞ்சிக்காது. வஞ்சகமாக எந்த பாடலையும் அமைக்காது. வஞ்சகமாக எந்த கருத்தையும் சொல்லாது. அதனால "வஞ்சகம் அறியா வள்ளலே" அப்படின்னு சொல்லி ரொம்ப தூய்மையானது, சுத்தமானது இல்லையா? சுத்த வெளி இல்லையா? சுத்த ஒளி இல்லையா? அதனால "வஞ்சகம் அறியா வள்ளலே" என்றால், "வரத்தினால் நான் பெற்ற மகளே" வரம் இறைவனுடைய வரத்தினால் வள்ளல் பெருமான் பெற்றெடுக்கப்பட்டார் பெருவெளிக்கு என்பதை இங்கே இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. நம்மளும் அந்த மாரி தான் இறைவனுடைய வரத்தினால் நம்ம அந்த உலகத்துக்குரிய பிள்ளையாக இறைவன் நம்மளை பெற்றெடுக்கணும். கருப்பிடிக்கணும். கருப்பிடிச்சா தான் அந்த உலகத்துக்குரியவங்களாக நம்ம பெற்றெடுக்க முடியும். இங்க வர்றதுக்கு எப்படி 2 பேர் இருக்கிறாங்களோ, தாய், தந்தை, அந்த மாரி அந்த ஒளி தான் நமக்கு தாய், தந்தையாக இருந்து நம்மளை பெற்றெடுக்க வேண்டும். அடுத்த பாடல், "பூமியோ பொருளோ விரும்பிலே" இப்ப இந்த உலகத்தில் பிறந்த மனித குலம் எல்லாம் 3 ஆசைக்கு உட்பட்டவர்களாக இருப்பது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை. இந்த மண்ணாசை என்பது பூமி வரும். ஏன்னா இந்த பூமியில நம்ம வாழணும். அதனால நமக்குன்னு ஒரு இடம் வேணும். சில பேருக்கு பூமி யோகம் இருக்கும். அவங்களுக்கு நெறைய சொத்து சுகங்கள்லாம் இருக்கும். அந்த காலத்துல இந்தியாவுலருந்து இங்க வந்த இந்த செட்டியார்கள்லாம் இந்த நெறைய பூமிய அவங்க கைவசம் வைத்திருந்தார்கள். அப்புறம் அவங்க இதெல்லாம் விட்டுட்டு போகும்போது சீனங்கிட்ட வித்துட்டு போனாங்க. அந்த பூமி யோகம் அந்த குலத்துக்கு இருந்தது. செட்டியார் குலத்துக்கு இருந்தது. இங்கே வள்ளல் பெருமான் நான் இந்த பூமிய விரும்பலன்றார். பூமி ஆசை இருக்கக்கூடாது. 3 ஆசைகள் இருக்கக்கூடாது என்பதுதான் வேதம் சொல்லுது. அதான் இறந்த பிற்பாடு இடுகாட்டுல என்ன செய்வாங்க, சட்டி உடைப்பாங்க. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை என்றது ஓட்ட போட்டு, ஓட்ட போட்டு 3 ஓட்ட போட்டு மொத்தமா தூக்கி அப்புறம் உடைச்சிருவாங்க. இதெல்லாம் இந்த 3 ஆசை இருக்கக்கூடாது என்பது சொல்லக்கூடியதான் அந்த தத்துவம். அத தத்துவத்த அன்றாடம் போனவனுக்கெல்லாம் உடைச்சு, உடைச்சு, உடைச்சு என்ன பண்றது? இருக்கிறவனுடைய ஆசையெல்லாம் போகுதா? ஒண்ணும் கிடையாது. அது இதுக்கு தான் உடைக்கிறான்னுல நின்னு வேடிக்கை பார்க்கிறவங்களுக்கும் ரொம்ப பேத்துக்கு தெரியாது. இனிமேலாவது தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் ஒவ்வொரு சடங்குகள் என்ன கருத்துக்காக இந்த சடங்கு செய்றோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாக்க, வள்ளல் பெருமான் ஏன் சடங்கு சம்பிரதாயம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாருன்னது உங்களுக்கு எட்டும். ஆக பொருளோ அப்படின்னாரு. பொருள் என்பது பூமியில நமக்கு பொருள் வேண்டும். இந்த பூமியில நமக்கு வாழ்வதற்கு, வசதியாக வாழ்வதற்கு கண்டிப்பாக பொருள் வேண்டும். ஆனா வள்ளல் பெருமான் இதை நான் விரும்பிலேன் என்று சொல்றார். என்னதான் விரும்பினாராம்? "உன்னை புணர்ந்திட விரும்பினேன்."
"புணர்ந்தருள் புணர்ந்தருள் எனையே" அப்படின்னு சொல்லி கூட நெறைய பாடல்கள் வரும். புணர்தல் என்பது கலத்தல். மெர்ஜ்ன்னு சொல்லுவாரு. லிங்க் பண்றது. நம்மளோட வந்து லிங்க் பண்ணணும். உயிர்ல வந்து லிங்க் பண்ணணும். ஆன்மால வந்து லிங்க் பண்ணணும். உணர்ந்து கொள்ளணும். அதனால தான் வள்ளல் பெருமான் எந்த ஆசை இல்ல. உலகத்தில் வந்து அவருக்கு எந்த வாழணுன்றதெல்லாம் ஆசை கிடையாது. சாகணுன்ற ஆசை கூட அவருக்கு கிடையாது. பெரிய பெரிய மந்திரி ஆவணும், பெரிய பெரிய புலவன் ஆவணும், எல்லாரும் தன் கால்ல வந்து விழுவணும், எல்லாரும் தன்னை வணங்கணும். இந்த மாரி ஆசைலாம் எதுவுமே அவருக்கு வந்து இருக்காது. அதனால தான் சொன்னாரு, "பூமியோ பொருளோ விரும்பிலேன், உன்னை புணர்ந்திட விரும்பினேன்." எவ்வளோ நுட்பமான ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க. இறைவனோட கலப்பதை வந்து அவர் விரும்பினார். "காமி என்றனை நீ கைவிடில், காமக் கருத்தெனக் கில்லைகாண்" என்றார். இந்த மாரி "சாமி என்றனை நீ கைவிடில்" என்னை நீ கைவிட்டு விட்டால், "காமக் கருத்தெனக்கு இல்லைகாண்" என்றார். எனக்கு வந்து காமக் கருத்து இல்ல. அப்படின்னா செக்ஸ் உணர்வு எனக்கு இல்ல. நான் உன்னை வந்து புணருவதற்கு வந்து கலப்பதற்கு இது வந்து விரும்புகிறேன். இது யூனிவர்சல் செக்ஸ்ன்னு சொல்றது. ஸ்பிரிச்சுவல் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாடி செக்ஸ் தான் பூலோகம். பாடி செக்ஸ்ல விளைந்த விளைவு தான் மக்கள் கூட்டம். மக்கள் பெருக்கம், ஜனப்பெருக்கம்னு சொல்றது. ஆனா வள்ளல் பெருமானுக்கு அந்த கருத்து இல்ல. அதான் "காமக் கருத்தெனக்கில்லை காண்" என்றார். அவரு இன்னொரு சில பாடல்கள்ல கூட, "நான் ஒருத்தியை மணந்தேன். ஆனால் அவளோடு நான் கலக்கல. கை தொட்டேன் ஒழிய நான் கலக்கல" அப்படின்னு. கைய புடிச்சேன். ஆனா நான் அவ கூட கலக்கல. ஏன்னா ஏன்னா எனக்கு அந்த சிந்தனை இல்லன்றுவாங்க. காம சிந்தனை இல்ல. ஏன்னா காமம் தானே பகைவன். கோபம் வந்து கொடியன்னு சொல்றா இல்லையா? 5ஆம் திருமுறையில கூட "மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். உன்னை மறவாதிருக்க வேண்டும்னு" கூட படிச்சிருக்கோம். ஆக சிறு வயதிலேயே அவருக்கு இறைவன் வந்து இந்த காம உணர்வை வந்து கிள்ளி எடுத்துட்டார். அதனால அவருக்கு வந்து காமம் இருக்காது. அதனால தான் இங்க வந்து சொன்னாரு, "எனக்கு காம கருத்து எனக்கு இல்லை காண்" என்றார். ஆனா பூலோக மக்களுக்கு எல்லாருக்கும் இப்படி வாய்ப்பு அமையுமானா, அமையறது இல்ல. பருவம் வந்தோனே எல்லாத்துக்கும் அந்த 12, 15, 16 வயசு இப்படி வரும்போது பெண் வந்து மூப்படைவாங்க. ஆணுக்கு வந்து சுக்கில தாதுக்கள் வந்து உற்பத்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து காம சிந்தனை வந்துரும். அது டீனேஜ் ஃபால்ட்லாம் நெறைய நடக்கும். ஒருத்தர கவருகின்றது, லவ் பண்ணக்கூடிய அந்த உணர்வுலாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அத கொஞ்சம் கவனமா இல்லனாக்கா நெறைய தப்புக்கள், தவறுகள், அவமானங்கள் அ இப்படிலாம் நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு. நடந்து கொண்டும் இருக்குது. உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும். ஆனா வள்ளல் பெருமானுக்கு அந்த மாரி உணர்வுகள் என்பது டீனேஜ்லலாம் அவருக்கு வந்து கிடையாது. முதிர்ந்த கொஞ்சம் வயதிலயும் அவருக்கு வந்து எப்பொழுதுமே அந்த அந்த உணர்வு வந்து அவருக்கு அப்பாற்பட்டது. எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அதனால காம கருத்து எனக்கு இல்லைக்கான் என்றார். பெண்ணாக இருந்து சொல்றாரு இறைவனை. "சாமி நீ வரவு தாழ்த்திடில், ஐயோ! சற்று நான் தரித்திடேன்" என்றார். இங்க சாமி என்று சொல்லக்கூடியது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிப்பிடார். வரவு என்பது வந்து உள்ளத்துக்குள் வருவது. தாழ்த்திடில் என்றால் தாமதித்தல்னு அர்த்தம். சீக்கிரமா என்ன வந்து நீ ஆட்கொள்ளணும். அதுதான் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்னு சொன்னார். வரவு தாழ்த்திடில் ஐயோ! சற்றும் நான் தரித்திடேன். என்னால பொறுத்துக் கொள்ள முடியாது. டிலே பண்ண வேணாம். தாமதப்படுத்தாதே இறைவா! என்னை விரைந்து வந்து என்னை வந்து கூட்டிட்டு போ. என்னை வந்து ஆட்கொள்ளு அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு. மாமிகு கருணை வள்ளலே என்றார். மாமிகுன்னா மிக உயர்ந்த கருணை கொண்டிருக்கின்றார் அருட்பெருஞ்சோதி. வரத்தினால் நான் பெற்ற மகளே என்ற தாய் வந்து அவரை குறிப்பிடுது. ஏன்னா இறைவன் வந்து தாயாகவும், தந்தையாகவும் இருக்கனால, "வரத்தினால் நான் பெற்ற மகளே" அப்படின்னு தாய் வந்து குறிப்பிடுறா. அதான் நற்றாய் கூறல். நற்றாய் வந்து என்ன சொல்லுதுன்னா, "நான் பெத்த பிள்ளை, நான் பெத்த பிள்ளை, நான் பெத்த பிள்ளை" அப்படின்னு ஒவ்வொரு பாடலும் "வரத்தினால் நான் பெற்ற பிள்ளை, வரத்தினால் நான் பெற்ற பிள்ளைன்னு" வள்ளல் பெருமானை மகிழ்கின்றது. பெருமை கொள்கின்றது. அடுத்து நான் உன்னை கலந்து அனுபவிக்க ஆசை மேற் பொங்கியதென்றார். அடுத்துன்னா தொடர்ந்துன்னு அர்த்தம்.
நான் உன்னை கலந்து அனுபவிக்க ஆசை மேற்பொங்கியது என்றார். இறைவனோடு கலக்க கலக்க ஆசை வந்து பொங்கும். அந்த இன்பத்தை இவ்வளவு என்று குறிப்பிட முடியாது. சொல்லளவலாத சுகம் என்று சொல்வார் ஒரு பாடல். இந்த அனுபவம் வந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு அனுபவம். பராபரையில் உள்ள சித்தர் குலத்துக்கு கூட கிடைக்காத ஒரு அனுபவம். அதான் அனுபவிக்க ஆசை மேற்பொங்கியது என்றார். ஆசை வள்ளல் பெருமானுக்கு இறைவனோடு கலக்கணும், இறைவனை அடையணும் அப்படின்றது அந்த ஆசை வந்து பொங்கியது என்று. கருணையும் அவருக்கு ததும்பும், ஆசையும் கடவுளை அடையணும் என்ற ஆசையும் அவருக்கு பொங்கும். தடித்திட முடியாதினிச் சிறிது பொழுதும் அத தடுக்க முடியுமா? அந்த ஆசைய தடுக்க முடியுமான்னா, தடுக்க முடியாது. அவ்வளோ பெரிய கடல் போன்ற ஆசை. ஏன்னா அது ஆசை கடலினும் பெரிது அப்படின்னு கூட சொல்லுவாரு. கடவுளை அடையணும்ன்ற அந்த ஆசை சும்மா ரொம்ப கம்மியா இருக்கக்கூடாது. அந்த ஆசை வருவதற்கே நம்ம இன்னும் பல ஜென்மம் எடுக்கணும் போல. இவர் சொல்றத பார்த்தா. ஏன்னா அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ கடவுள அடையணுன்ற ஒரு ஆசை இருக்கு. ஆனா அந்த ஆசை மிகுந்து போணும் அப்படின்றது தெரியுதுங்க. அதை தடுக்க முடியுமானாக்கா, தடுத்திட முடியாதுன்னு சொல்றாரு. இனிச் சிறிது பொழுதும், சிறிது பொழுது கூட அத தடுக்க முடியாது. தலைவனே தாழ்த்திடில் என்றார். ஒரு பொழுதும், சிறு பொழுதும் தலைவனே தாழ்த்திடேல் என்றார். தாழ்த்தக்கூடாது. நேரம் வீணாக்கக் கூடாது. டிலே பண்ணக்கூடாது. சீக்கிரம் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். அப்படின்னு இறைவன்ட்ட விண்ணப்பிக்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு? தொடுத்த குலக்குள்ளோர் தூற்றுதல் வாயால் சொல்ல முடியாதெனக்கென்றார். தொடுத்து உலகுள்ளோர் தூற்றுதல் வாயால். சில பேர்லாம் வள்ளல் பெருமானுடைய பழக்கங்கள், அவருடைய முயற்சிகள் எல்லாம் கண்டு, சும்மா ஒரு மாரியான கிண்டல் அடிப்பாங்க. ரோட்ல போம்போதெல்லாம் ஏதாவது பேசிக்கிட்டு, இல்ல அவர முன்ன கூட்டிட்டு பின்னால வந்து ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு, அவர ஒரு மாரி இழிவுபடுத்தி தரக்குறைவாக பேசுவது. அது இவரு காதுக்கு எட்டும், அல்லது யாராவது வந்து இவருக்கு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது, அதை வந்து என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்வாரு. தொடு தொடுத்துலகு உலகுள்ளோர்ன்னாரு. உலகுள்ளோர் அப்படின்னாக்கா உலகத்துல உள்ளவங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க. அவரை வேண்டாதவங்க. வெறுக்கக்கூடியவர்கள். தூற்றுதல் வாயால்னா, தூற்றுதல்னா எத தப்பாக ஏதாவது பேசுவது. பழி பேசுவது. அது சொல்ல முடியாது எனக்கென்றால். அந்த அளவுக்கு அவருடைய காலத்துல அவருக்கு இந்த ஏச்சு பேச்செல்லாம் வந்து இருந்தது. அதனால தான் சிற்றபையும், பொற்சபையும் சொந்தமெனதாக்கி சித்தர்களும், முத்தர்களும் பேசுவதன் பேச்சு. இப்பிறவியில் எனக்கென்ன இனி ஏச்சினர். என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடு போச்சினர். அப்ப ஏச்சு பேச்சுக்கு ஆளாகாமல் இருக்கணும் அப்படின்றது அவருடைய விருப்பம். அதனால இத சொல்ல முடியாது. இப்ப பார்த்தா இப்படியே வந்து எதையாவது பேசிக்கிட்டு கிடக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இறைவன்ட்ட சொல்றாரு. "மடுத்தவென் துயர் தீர்த்தெடுத்தருள்" என்றார். அடுத்த துயர் தீர்த்து எடுத்தருள் என்றார். அதனால என்னை சீக்கிரமாக எடுத்துக்கொள். உன் உலகத்துக்கு என்னை மீட்டுக்கொள். உன் உலகத்து என்னை வருவித்துக் கொள். இது வந்து இந்த உலகம் எனக்கு பெரும் துயரமாக, துன்பமாக அப்படிலாம் இருக்குன்றதுனால அவரு விரும்பல. அதனால எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. துயர் தீர்த்து எடுத்து அருள் என்றார். வரத்தினால் நான் பெற்ற மகளே! வள்ளல் பெருமானை மெச்சிக் கொள்ளுது அந்த தாய். என்னா பண்பு, என்னா அடக்கம், என்னா ஒடுக்கம், என்னா பக்தி, என்னா ஆசை அப்படின்னு இந்த பிள்ளைய வந்து அருட்பெருஞ்சோதி என்ற தாய் வந்து என்னுடைய பிள்ளை அப்படின்னு வரத்தினால் நான் பெற்ற மகள் வள்ளல் பெருமானை இங்கே பெண்பாளாக, மகளாக அந்த அருட்பெருஞ்சோதி தாய் வந்து மெச்சிக் கொள்ளுது. தடுத்திட வல்லவர் இல்லை. சரி இது வந்து இறைவன் கொடுப்பதையோ யாரும் தடுக்க முடியுமா? அப்படின்னாக்கா தடுக்க முடியாதா? தடுத்திட வல்லவர் இல்லை. அருட்பெருஞ்சோதியை ஆண்டவர் முடிவு பண்ணி விட்டார். இந்நாள நம்ம உய்விக்கணும் அப்படின்னு அது முடிவு பண்ணிருச்சுன்னா, அந்த முடிவை வந்து யாரும் மாற்றவே முடியாது.
சில படத்துல வந்து இவரு சொல்லுவார் இல்லையா? ஜோக்கா எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ஒரு முறை முடிவு எடுத்துட்டேன்னா, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்ட்டு. அந்த மாரி ஒரு டயலாக் இது. அதை வந்து யாரும் வந்து தடுக்க முடியாது. தடுத்திட வல்லார் இல்லை. பிரம்மா தடுக்க முடியாது, விஷ்ணு தடுக்க முடியாது, ருத்ரன் தடுக்க முடியாது, நவக்கோள்கள் தடுக்க முடியாது, பராபரையில் உள்ள சித்தர்கள் யாருமே தடுக்க முடியாது. இறைவனுடைய முடிவு இது. அதான் இங்க சொன்னாரு, "தடுத்திட வல்லவர் இல்லை. நின் அருளைத் தருக நற்தருணம் ஈதென்றான்." இந்த பாடல்லயும் பெருமான் பெண்பாலாக, சக்தியாக இருந்து அவர் இறைவன்கிட்ட வந்து கேட்கிறாரு. "நின் அருளைத் தருக." நீ தான் பெரிய அருள் வச்சிருக்கிற இல்லையா? பெருங்கருணையாக இருக்கின்ற இல்லையா? ஏன் என்ன இந்த உலகத்துல போட்டுட்டு இந்த துன்பத்தெல்லாம் நான் அடையணும்? இது தேவையா எனக்கு? நீ தானே எனக்கு உயிர் குடுத்த. நீ தானே இந்த பொய் உலகத்த படைச்ச. இப்படி பொய் உலகத்துல என்ன படைச்சு என்ன போட்டு வாட்டுறது, பல்வேறு வகையான துன்பத் துயரங்களுக்கு நான் ஆட்படுவது, அனித்திய வாழ்க்கைய நான் வாழ்வது, இதெல்லாம் எனக்கு வந்து பொருந்துமா? சரியா? அதனால உன்னுடைய அருளை நீ எனக்கு கொடு. அப்பதான் நான் உய்ய முடியும். ஏன்னா என்னால ஆக முடியாது. நான் சாதாரண பூலோக வாசி. பசிச்சா சாப்பிட்டுட்டு தூங்குற ஆளு. என்ன வந்து என் சக்திக்கு ஏது? நான் மும்மலத்தை எல்லாம் வெல்ல முடியுமா? என்ட்ட அந்த சக்தி இருக்குதா? நான் சாப்பிடுற உணவின் மூலமாக அந்த சக்திகள் எல்லாம் நான் வெல்ல முடியுமா? வெல்ல முடியாது. அதனால உன்னுடைய அருளை எனக்கு நீ குடு. உன் அருள் கிடைச்சதுன்னா மும்மலம் அற்றுப் போகும். முத்தி நலம் கைகூடும். சித்தியெல்லாம் கைகூடும். அதனால அருளை குடு. அதனால தான் பெருமான் சொல்லுவாரு, "அருளை எவ்வாறு பெறக்கூடும்?" என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல இந்த அருட்பெருஞ்சோதியினுடைய தனித்துவம் கொண்ட அருளை எப்படி பெறணும்னா, ஜீவகாருண்ய வழியில தான் இத பெற முடியும்ன்றார். அததான் "எவ்வகைதாம் தவம் செய்யினும் எய்தரிதாம் தெய்வம் எனக் எளிதிற் கிடைத்தென் மனம் இடம் கொண்டது." வேற எந்த வகையான தவம் செய்தாலும் இந்த இது கிடைக்காது. இந்த அருள் கிடைக்காது. ஜீவகாருண்ய ஒன்றைத்தான் அவன் எதிர்பார்க்கணும். அதனால தான் சன்மார்க்கம் என்பது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தைக் கொண்ட ஒரு வழிபாடு. மற்ற உயிர்களுக்காக நம்ம உதவி செய்வது, மற்ற உயிர்களுக்காக நாம் ஆன்ம உருக்கத்தோடு தியானிப்பது, வேண்டுவது, இதெல்லாம் வந்து சன்மார்க்க அருளைப் பெறுவதற்குரிய வழிமுறை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே உண்மை தாய், தந்தை என்று வழிபடுவது, இதெல்லாம் அருளைப் பெறுவதற்குரிய வழிமுறை. அதனால "நின் அருளைத் தருக நற்தருணம் ஈதென்றார்." இதுதான் தருணம் சொல்றாரு. இது 19ஆம் நூற்றாண்டுல தான் இந்த அருள் வந்து இந்த உலகத்துக்கு கிடைக்கணும் அப்படின்றது விதி. இது வந்து கால வியதி அல்லது கால தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தந்த காலகட்டத்துல இந்த பூமி இந்தந்த மாரி தான் இருக்கணும், இந்தந்த மாரி தான் நடக்கணும் அப்படின்றது விதிக்கப்பட்டிருக்கு. அந்த விதிக்குட்பட்டு தான் எல்லாருமே செயல்படுவார்கள். இப்ப கிருதாயுகம், துவாபார யுகத்துலலாம் வந்து போல்ட்ரி ஃபார்ம்லாம் கிடையாது. சிக்கன் ஃபார்ம்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்கலாம் மாமிசம் சாப்பிடலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா கலியுகம் அப்படி அல்ல. இங்க டேரி ஃபார்ம் இருக்குது, போல்ட்ரி ஃபார்ம் இருக்கு. தினமும் கோழியும், ஆடு, மீனுன்னு எல்லாமே புடிச்சு சாப்பிடுற ஒரு கூட்டமாக இந்த கலியுக மக்களாக நாம் வந்து படைக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் கடந்து நம்ம போணும் என்பது சாதாரண விஷயமும் இல்ல. அதனால தான் இந்த சாப்பாட்டு பிரியர்கள் என்ன பண்ணிருவாங்கனாக்க, இந்த மாரி ஆன்மீகத்துக்குள்ள வரவே மாட்டாங்க. சில கோயில், குளங்கள்லாம் இத வலியும் உறுத்தாது. ஏன்னா சொன்னா கோயிலுக்கு ஆள் வரமாட்டாங்க. ஏதோ செத்து போறியா செத்து போ. எதையாவது தின்னுட்டு செத்து போறியா செத்து போன்னு, அவங்க வேற நோக்கத்த மட்டும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. உண்மை ஆன்மீகம் பேசுறவங்க வந்து இதெல்லாம் கண்டித்து பேசுவாங்க. அதனால தான் வள்ளல் பெருமான் இந்த 6ஆம் திருமுறையில புலால் பற்றி கண்டித்து சொல்வாரு. புற இனத்தார்ன்னு சொல்லுவாரு. அவங்கலாம் அக இனத்தார் அல்லன்னு. திருக்குறளையும் திருவள்ளுவரும் வலியுறுத்தி இருக்கிறாரு. "தன் ஊன் பெருக்கத்திற்கு பெரிதொரு ஊன் உண்பான் எங்ஙனம் ஆளும் அருள்." அந்த மாரி திருமூல தேவரும் புலை உண்பவர்களை யமன் மல்லாக்கப்படுத்தி சொப்பான்னு சொல்லுவார். இந்த மாரி எல்லாரும் வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல.
சன்மார்க்கம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வலியுறுத்தும். அது எதன் பொருட்டுன்னு கேட்டா, நம்பலாம் நன்மை அடையணுன்ற பொருட்டு. நம்ப சாப்பாட்டுல கை வைக்கணுன்றது இல்ல. அது வெறும் இந்த உடலை வளர்த்து அழிகின்றத விட, ஆன்மாவை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு, அந்த இயற்கை சட்டத்தை வந்து வள்ளல் பெருமான் நமக்கு வலியுறுத்து அது அவருடைய தவறு கிடையாது. சட்டத்தை சொல்ல வேண்டியது, இயற்கை சட்டத்தை சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. அதை கேட்டு நடப்பதும், நடப்பாததும் நம்பளுடைய விருப்பம். கேட்டு நடந்தா உய்வோம். கேட்டு நடக்கலன்னா, இறப்பு, பிறப்புக்கு ஆட்படுவோம். அவ்வளவுதான் விஷயம். அதனால இதுதான் தருணம் என்று 19ஆம் நூற்றாண்டு சொல்லுது. தருக நற்தருணம் இதுவே. நல்ல தருணம். இந்த காலகட்டத்துல தான் இந்த அருளை உலகம் பெற வேண்டும் என்பதற்காக அது இறங்குது. "கொடுத்தில ஐயோ! நின் அருட்பெருமை குறையுமோ?" அப்படிதான் நீ இந்த அருளை எங்களுக்கு குடுத்துட்டா என்ன அப்ப உன்கிட்ட ஏதாவது குறைய போதான்னு கேட்கிறாரு. ஏன்னா அது அல்ல அல்ல குறையுமா அப்படின்னாக்க எத்தனை கோடி யுகங்கள், எத்தனை கோடி மக்கள் அந்த அருளை பெற்றாலும் அணுவளவு கூட அது குறையாது. அகவல்லியே இந்த கருத்தை வந்து வலியுறுத்தியிருப்பாரு. "கடுக்கடுக்க ஓங்கும் நல் அமுதுமே" என்னமோன்னு சொல்லியிருப்பாரு அது. அதான் "கொடுத்தீர் ஐயோ! நின் அருட்பெருமை குறையுமோ?" அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் இங்கே வந்து அதோடைய பெருமை வந்து சிறப்புக்குரிய ஒண்ணு. அந்த பெருமைக்கு வந்து எந்த ஒரு அணுவளவு கூட குறைவு என்பது வருமா? அப்படின்னாக்க வரவே வராது. என் அ அல்ல அல்ல அது என்றுமே குறையாத ஒன்றாக இருக்குது. அமுத சுரப்பி மாரி. குறைந்திடாதென்றால். இப்ப வள்ளல் பெருமானுக்கு தெரியுது இறைவன் அதை குடுத்தாலும் அவர்கிட்ட ஒண்ணும் குறைய போறது இல்லையே! அதனால தான் கேட்கிறாரு. அது குறைந்திடாது அப்படின்ற அந்த அளவுக்கு இவரு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த உலகத்தை பற்றி, அதனுடைய கருணையைப் பற்றி எவ்வளவு பேருக்கு குடுத்தாலும் அது குறையாது என்றார். "நடுத்தயவிலார் போன்று இருத்தல் உன்றனுக்கு நியாயமோ நண்பனே" என்றார். இங்க வந்து இறைவனை முதல்ல கணவன்னாரு, அப்புறம் தாய்ன்னாரு. இங்க வந்து நண்பன் என்று குறிப்பிடுகின்றார். "நடுத்தயவில்லார் போன்று" நடுநிலை, நடுத்தயல் என்பது நடுநிலை இல்லார் போன்று இருத்தல் உன்றனுக்கு நியாயமோன்னாரு. நானாப்பா உயிர கேட்டேன். நானாப்பா இந்த பஞ்சபூதத்துக்குள்ள வந்து வாழணும்னு நான் விரும்பி கேட்டேன்னா, இல்ல. எல்லாமே நீயே குடுத்து, நீயே என்ன வாழ வச்சுக்கிட்டு, நீயே என்ன மயக்கி, நீயே என்ன வினைக்கு ஆட்படுத்தி, நான் மாட்டிக்கிட்டு இப்ப முழிக்கிறேன். எப்புட்றா உய்யறது? சில பேருக்கு உய்யணுன்றது அந்த அறிவு கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டு மடிந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா, இந்த வேத அறிவுகள் வந்து கொள்முதல் பண்றதில்ல, படிக்கிறதில்ல. படிச்சு குடுக்கறதுக்கும் ஆள் இல்ல. அதனால தான் வந்து இந்த பரவலாக இந்த தேடல் வந்து இல்லாமல் போனது. அந்த காலத்துலலாம் தேடல் இருந்துச்சு. குருமார்கள் இருந்தாங்க. குருகுலம் இருந்தது. குருகுலத்துக்கு போனேன்னு குரு சொல்லிக் குடுப்பாங்க வித்தையை. சாகா வித்தைய பத்தி சொல்லிக் குடுப்பாங்க. அப்ப அந்த மாணவர்களுக்கெல்லாம் அந்த காலத்துல உள்ள மக்களுக்கெல்லாம் அந்த ஆர்வம் இருந்தது. அப்புறம் இடையில கலி பொறந்தோனயே இந்த ஆர்வம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. எல்லாம் புறத்துல கடவுள காட்டிட்டு, அபிஷேகத்த பார்த்துட்டு, ஆராதனைய பார்த்துட்டு, குடுக்குற சாப்பாட சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறதா போச்சு. பிறப்ப ஒழிக்கணுன்றது இல்ல. அவங்கவங்க பிரச்சனை தீர்ந்தா போதும் என்ற ஒரு நிலைப்பாடோடு இன்றைய வழிபாடுகள் ஓடிக்கொண்டிருக்கு. அதனால தான் இங்கே வள்ளல் பெருமான் "அடுத்தயவிலார் போன்று இருத்தல் உன்றனுக்கு நியாயமோன்னு." இது நியாயமாப்பான்னு இறைவனையே திருப்பி கேட்கிறார். ஏன்னா அவரா விரும்பி இந்த பூமிக்கு வரல. இதெல்லாம் இந்த உயிர்கள் எல்லாம் இறைவன் படைத்து வச்சிருக்கான். நம்ப உயிருக்கு படைச்சு விட்டது மட்டும் இல்ல பாருங்க. இந்த உயிருக்கு வந்து ஒளி உடம்பு செய்ய தெரியாது. ஆனா 7 தாதுக்கள எப்படி செய்யுதுன்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. எலும்பு எப்படி வந்துச்சு? நரம்பு எப்படி வந்துச்சு? சதை எப்படி வந்துச்சு? தோல் எப்படி வந்துச்சு? ஒரு குழந்தையாக இருந்தவங்க எப்படி நீங்க 5 ஃபீட், 6 ஃபீட் வளர்ந்தீங்க? இதெல்லாம் எப்படி வந்துச்சு? நம்ம சோறு மட்டும் தானே சாப்பிட்டோம். ஆனா தாதுக்களாக எப்படி நம்ம வளர்றோம்? அப்ப இது எதனுடைய செயல்? உண்ட உணவு ரசமாகி, ரத்தமாகி, மாமிசமாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, எலும்புச் சோறாகி, சுக்கிலமாகி, அந்த சுக்கிலத்துல உயிர் கலந்து, அப்புறம் வந்து அந்த உயிர் மூலியமாக இன்னொரு வர்க்கம் பெருகி,
அதுக்கு பிள்ளை, மகள் என்ற ஒரு ஒரு உறவு ஏற்பட்டு, இந்த உலகத்தை அது நடத்திக் கொண்டு இருக்கு. அதனால தான் பெருமான் இதெல்லாம் தத்துவத்தை எல்லாம் உணர்ந்தவர். என்ன தத்துவம்? உடல் தத்துவம் உணர்ந்தவரு, மனத்தத்துவம் உணர்ந்தவரு, அப்புறம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை எல்லாம் தெரிந்தவர். மற்ற வெளிகள் எல்லாம் இப்படி கிடையாதே! இப்படிப்பட்ட துன்பம் கிடையாதே! ஏன் இந்த உலகத்துக்கு மட்டும் இப்படி ஒரு சட்டத்த போட்டுட்ட? அப்படின்னு சொல்லி, இது நியாயமோ? அப்படின்னு இறைவனையே கேட்கிறார். அப்ப எந்த அளவுக்கு இவருக்கு தெளிவு இருக்கும். நண்பனே என்றார். எப்படி கேட்கிறார்? நண்பா, நீ என்ன இப்படி போட்டு என்ன இங்க பாடுபடுத்துறியே! இது சரிதானா? இது உனக்கு நியாயமா? இதே போன்ற பாடல் மற்ற ஒரு 6ஆம் திருமுறைக்குள்ளேயும் இருக்கு. "வடுத்தினம் வாயேன் அல்ல அல்லன் நான்" என்றார். "வடுத்தினும் அடுத்தினும் வாயேன் அலன் நான்." இது வந்து அடுத்தடுத்து நான் திருப்பி இத சொல்வது எனக்கு அல்லேன். அதெல்லாம் உனக்கு தெரியும். அதான் "அடுத்தினும் வாயேன் அலன் நான்" என்றால், "வரத்தினால் நான் பெற்ற மகளே." இறைவனுடைய பிள்ளை. இறைவனே சொல்றாரு, "ஐயோ! நான் பெற்ற பிள்ளை இப்படிலாம் என்ட்ட கேட்குதே!" அப்படின்னு சொல்றாரு. "பொன்செய் நின் வடிவை புணர்ந்திட நினைத்தேன்." யோகம் இது. "பொன்செய் நின் வடிவை புணர்ந்திட நினைத்தேன்." அதனுடைய செயல் எப்படிப்பட்டது அப்படின்னா, பொன் செயல். பொன் உடம்பை தருகின்ற ஒரு செயல் தான் அந்த இறைவனுகிட்ட இருக்கக்கூடியது. அதான் "பொன்செய் நின் வடிவை புணர்ந்திட நினைத்தேன்." பொன் போன்று இருக்கின்ற உன்னை திருவடியை நான் கலக்க நினைத்தேன். பொங்கிய தாசை மேல் என்றார். என்னுடைய ஆசை பொங்குச்சு. பால் பொங்குனதுக்கு நமக்கு தெரியும். பொங்கல் வருது இல்லையா? இன்னும் சில நாட்கள்ல, வாரத்துல பால் பொங்குறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆசை பொங்குவதை பற்றி இவர் சொல்றாரு. பொங்கியது ஆசை மேல் என்றார். என் செய்வேன் என்னையும் விழுங்கியதையோ என்னளவன்றுகான் என்றார். அந்த ஆசை என்னை அப்படியே விழுங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. என் செய்வேன் நான் என்ன செய்யறது அப்படின்றாரு. என்னையும் விழுங்கியதையோ அப்படியே அந்த ஆசை அவரை விழுங்கி இருக்குதாம். என் அளவன்றுகான் என்றார். என்னுடைய அளவு அது சொல்லவே முடியாது. என் அளவு அன்று கான். கொன் செய்யும் உலகர் எனையும் உனது குறிப்பையும் குறித்திலர். கொன் செய்யும் உலகர். கொன் என்பது கொலை. கொலை செய்கின்ற உலகர் என்னையும் உனது குறிப்பையும் குறித்திலர் சொன்னார். அதனாலதான் கொலை குற்றங்கள் செய்யக்கூடாது. உயிர்களை கொல்லக்கூடாது. உயிர்களை கொன்றால் நமக்கு உண்மை விளங்காமலே போயிடும். புலால் உண்டால் நமக்கு உண்மை விளங்காது. இறைவனுடைய படைப்பு, அவனுடைய இதெல்லாம் விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னாக்க, பல ஜென்மத்தில சாப்பிட்டுருந்தா கூட பரவால்ல. இந்த ஜென்மத்திலயாவது நம்ம சாப்பிடாம அந்த அறிவை கொள்முதல் பண்ணணும். அப்பதான் ஆன்ம அறிவு வேலை செய்யும். ஆன்ம அறிவு ஒரு மனிதனுக்கு இயங்கினால் தான் பிரபஞ்ச ரகசியங்கள் தெரியும். அப்பதான் நம்மளுடைய இழிநிலை தெரியும். மாயை மூடிக்கிட்டு இருந்தாக்கா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த அறிவுக்கு எட்டாது. அவனுக்கு அறிவு படிச்சாலும் எட்டாது. அதான் "கொன் செய்யும் உலகர் என்னையும் உனது குறிப்பையும் குறித்திலன்னு" சொன்னாரு. இறைவனுடைய குறிப்பு என்ன? எதுக்கு உன்ன படைச்சான்? எதுக்கு இந்த பூமிய படைச்சான்? நம்ம கேள்வி கேட்கணும். எதுக்கு இந்த இறைவன் இந்த பூமிய படைச்சான்? எதுக்கு எனக்கு உயிர் குடுத்தான்? எதுக்கு என்ன மூக்குல 2 ஓட்ட வச்சான்? நான் ஆக்ஸிஜன்ல தான் வாழணும்னு இவன் முடிவு பண்ணிட்டான். அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அம்மா, அப்பாவுக்கெல்லாம் மூக்குல ஓட்ட வைக்க தெரியுமா? தெரியாது. அப்ப உள்ளுக்கு என்னதான் நடக்குது? ஒரு குழந்தை எப்படி உருவாகுது? அதுக்கு என்னென்னலாம் தேவை? 72,000 நாடி நரம்புகளை வைக்குது. அமைத்து வைக்குது. யார் செய்ய முடியும் இதெல்லாம்? மூளை எவ்வளோ பெரிய பொக்கிஷமான ஒன்று. எப்படி மூளை எல்லாத்துக்கும் செஞ்சு குடுக்குது? இப்படி சூட்சும உடம்பு, ஸ்தூல உடம்பு.
ஸ்தூல உடம்பினுடைய வியப்பே நம்ம படிச்சு முடிக்க முடியாது. அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. சூட்சும உடம்பு ஐயோ! சொல்லவே முடியாது. அறிவுக்கே எட்டாத பல உண்மைகள்லாம் உள்ளுக்கு ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. எப்படி அறிய முடியும்? 4,48,500 தத்துவம் கொண்ட இந்த உடம்பை எந்த யூனிவர்சிட்டில கிராஜுவேட் படிச்சுட்டு நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும்? சொல்லுங்க. எந்த டாக்டருக்கு இத முழுமையா தெரிஞ்சிருக்கிறாங்க? எத்தன தத்துவத்த இதுவரையில அவங்கலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? இன்னும் தேடிட்டு இருக்கிறாங்க. அததான் இங்க சொன்னாரு. இறைவனுடைய குறிப்பையும், உனது குறிப்பையும் அறிந்திரு. என்னையும் உனது குறிப்பையும் குறித்தில. பிறவிய ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு குறிப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு என்பதை தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான். "வன்செயும் அவர் வாய் ஓய்வதென் என்றார்." வன்செய்னா பொல்லாப்பு செய்கின்ற அவர் வாய் ஓய்வதென்றால் எப்ப ஓய்வ போகுது? ஓயாது. எதையாவது பேசிக்கிட்டு, பொய்ய பேசிக்கிட்டு, வாழ்ந்துகிட்டு, பாவத்தை சம்பாதித்துக் கொண்டு, எப்ப ஓயப் போகுதுன்னா ஓயாது. அதனால "வரத்தினால் நான் பெற்ற மகளே" அப்படின்னு இறைவன் வள்ளல் பெருமானை மெச்சிக்கொண்டு சொல்லுகின்றதாக இந்த பாடல் அமைத்திருக்கு. அடுத்த பாடல் "மெலிந்த என் உள்ளத்தை அறிந்தனை." நமக்கெல்லாம் உடல் பருமன் பத்தி நமக்கு இல்ல. மலேசியா தான் சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலேயே உடல் பருமனாக இருக்கிற மக்கள் நமது நாடு தான். ஆய்வுகள் சொல்லுது. அப்ப உடல் பருமனுக்கு உணவு தான் காரணம். அப்ப உணவு ஒழுக்கம் இல்ல என்பது தெள்ளத் தெளிவாக தெரியுது. இங்கே வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அனுபவம் மெலிந்த என் உள்ளத்தைன்றாரு. அறிந்தனை. நான் எவ்வளவு உள்ளம் மெலிந்திருக்கின்றேன் என்பதை நீ அறிந்திருக்கின்றாய். அப்படின்னு குறிப்பிடுறாரு. உடல் மெலிவ சொல்லல. உள்ளம் மெலிந்திருந்தா அப்ப உடம்பு மெலியாம இருக்குமா? சில பாடல்கள்ல சொல்லுவான், "நான் மெலிந்திடவே விழைந்தேன்." இன்னைக்கு ஏன் சாதாரண மக்கள் கூட பருமன். பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் பருமன். நெறைய குருக்கள் கூட பருமன் தான். மெலிந்திருக்கணும் அப்படின்றது சொல்றாரு. அத இன்னைக்கு ஆரோக்கிய விதியும் அததான் வலியுறுத்துது. உடல் எடைய குறைங்க, இல்லன்னா இனிப்பு நீர் வரும் அப்படின்னு. ஆக உள்ளம் மெலிவு என்ற ஒரு புதிய ஒரு உணர்வை இந்த பாடல் நமக்கு வள்ளல் பெருமான் சொல்றாரு. உள்ள மெலிவுன்ற. "மெலிந்த என் உள்ளத்தை அறிந்தனை." "தயவு மேவில என்னையோ" என்றார். நான் இப்படி இளைச்சு போய் கிடக்கிறேனே, உள்ளம் இளைச்சு போய் கிடக்கிறேனே, உடல் இளைச்சு போய் கிடக்கிறேனே, உனக்கு என்ன என் மேல தயவு வரலையா? அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு மேல என்னதான் நான் செய்யணும்? எனக்கு இதுக்கு மேல செய்யறதுக்கு எனக்கு மெலியறதுக்கு நீ உடம்புல வேற எதுவுமே இல்லன்னுவாரு சில பாடல்கள். அப்பனா எந்த அளவுக்கு வள்ளல் பெருமான் இருந்திருப்பாரு? எந்த அளவுக்கு தன்னை வருத்தி இருப்பாரு? எந்த அளவுக்கு உணவு பக்குவத்தை கடைபிடித்திருப்பாரு? என்பதெல்லாம் நம்ம யூகித்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. "தயவு மேவில என்னையோ" சில இடத்துல சொல்றாரு, "இன்னும் தயவு வரவில்லையோ, எனக்கு உன்மேல் என்ன கோபமோன்னு" கூட படிப்பாரு. "நலிந்தபோது இன்னும் பார்த்தும் என்றிருத்தல் நல்லவர்க் கடுப்பதோ" என்றார். இன்னொரு போடு போடுறாரு. "நலிந்தபோது இன்னும் பார்த்தும் என்றிருத்தல் நல்லவர்க்கு அடுப்பதோன்னு." இது நல்லவருக்கு அழகான்னு கேட்கிறாரு. அப்ப இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னாக்க, இந்த அளவுக்கு மெலியணுமா? மெலிந்திருக்கணுமா? அப்ப சாப்பாட கட்டாயம் நம்ம குறைத்து தான் ஆகணும். சாப்பாடு குறைஞ்சா தான் உடம்பு இளைக்கும் என்பது நமக்கு தெரியுது. அதனால நலிந்தபோது இன்னும் பார்த்து என்றிருத்தல் நல்லவர் களவுதோன்னா, இதுக்கு மேல என்னால இளைக்கிறதுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது. எலும்பும் தோலுமா இருப்பாரு வள்ளல் பெருமான். "நீ இன்னும் என்ன ஆட்கொள்ளாம இருந்தா, இது உனக்கு நல்லதா? இது உனக்கு பொருந்துமா? அடுப்பதோன்றாரு. "மலிந்த இவ்வுலகர் வாய்ப்பதற் தூற்ற வைத்தல் உன் மரபல" என்றார். மலிந்த இவ்வுலகர் வாய்ப்பதர். வாய்ப்பதர்னாக்க வெட்டு பேச்சு பேசுறவங்க. வெட்டி பேச்சு. வெட்டி பசங்கன்னு சொல்லிலாம் படம் எடுத்திருக்கிறாங்கல்ல. அந்த மாரி வெட்டி பயலுகள்ன்னு சொல்லுவாங்க. அதான் "மலிந்த இவ்வுலகர் வாய்ப்பதர்" அப்படின்ற. பதர்னாக்க பயனற்ற ஒன்று. அரிசி மேல இருக்கிற உமிக்கு பேரு பதர் என்று சொல்லுவாங்க. அதனால பதர். ஔவையார் பாடல்ல கூட நெறைய நெறைய விஷயத்த இவங்கலாம் பதர், பதர், பதர்ன்னு சொல்லுவாரு.
ஆக வாய்ப்பதர்னாக்கா வாய் வேதாந்தம் பேசுகின்றவர். தூற்ற வைத்தல் உன் மரபல்லன. தூற்றன்னா இவங்கலாம் கேலி பேசுறதுக்கு வைக்கிறது உன்னுடைய மரபு அல்லன்ட்டு. அப்ப இறைவனுடைய மரபு என்ன அப்படின்னு கேட்டாக்க, நம்மளை வந்து மரணமில்லா பெருவாழ்வில் வைப்பது தான் இறைவனுடைய மரபு. அதை வள்ளல் பெருமான் நல்லா உணர்ந்திருப்பதனால தான் இறைவன் நம்மளை மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்க முடியும் என்பது அவர் நல்லா புரிந்திருந்தாரு, நம்பி இருந்தாரு, வேண்டி இருந்தாரு, அதுக்காக உழைத்தாரு. கடைசியில அருட்பெருஞ்சோதி ஆணேன் என்று அறையப்பா முரசுன்னு பாடுனார். கைகூடிருச்சு எல்லாமே. அவர் என்னென்ன நினைத்தாரோ அதெல்லாம் கைகூடிருச்சு. "வழிந்தனைக் கலந்த வள்ளலே" வழிந்து அப்படின்னா அதுவாக வந்து இவர் வாசி பயிற்சிலாம் செஞ்சு இறைவன் வந்து உள்ளுக்கு கலக்கல. ஏன்னா இது மூலாதாரத்தில் உள்ள அருள் அல்ல. இது வந்து ஸ்பேஸ்ல இருந்து வந்து உள்ளுக்கு கலக்க வேண்டியது. அதனால தான் இது வந்து வள்ளல் பெருமான் வாசி பயிற்சிலாம் சொல்லல. இறைவனே வழிந்து என்னை கலந்த வள்ளலேன்னாரு. அவனா வந்து வள்ளல் பெருமானை அவர் செய்த தவத்தை மெச்சி, அவர் கொண்ட உலகத்தின் பால், உயிர்கள் பால் கொண்ட கருணையை மெச்சி, அவருடைய ஒழுக்கத்தை மெச்சி, அவருடைய ஜீவ தயவையெல்லாம் மெச்சி, இறைவனே வந்து அவரை வழிந்து ஆட்கொண்டார். இதத்தான் நம்பளையும் அவரு பயிற்சி பண்ண சொல்றாரு. நீங்களும் ஜீவகாருண்யமா இருங்க. பிறப்பை ஒழிக்கணும்ன்றத ஆசை கொண்டு இருங்க. அதான் "ஆசை உண்டேல் வன்மை நீங்கே" அப்படின்னு கூட ஒரு பாடல்ல இது ஞானசரியல்ல வந்து சொல்லிருப்பாரு. ஆசை இருந்தா வம்மி நீங்கன்னுவாரு. ஆசை இல்லன்னா அவர் கட்டாயப்படுத்தி இழுக்க முடியுமா? ஒண்ணும் முடியாது. "வரத்தினால் நான் பெற்ற மகளே" அப்படின்னு இறைவன் குறிப்பிடுகின்றார். வள்ளல் பெருமான் வரத்தினால் பெற்ற ஒரு பிள்ளை. இறைவனுக்கு பிள்ளையாக. மகனாகவும் அவர் தான் இருக்கிறாரு, மகளாகவும் இருக்கிறாரு. ஏன்னா சக்தியெல்லாம் அவர்கிட்ட ஒன்றுபட்டு இருக்கறனால, அங்கே பெண்பாலாக அதை குறிப்பிட்டார். "ஒன்றிலேன் பிறிதொன்று உன் உன் அருட்ஜோதி ஒன்றுற ஒன்றினேன்." ஒன்றிலேன். ஒன்றிலேன்னாக்க நான் ஒன்றாக இல்லை. "பிறிதொன்று உன் அருட்ஜோதி ஒன்றுற ஒன்றினேன்." வேற இதையெல்லாம் நான் வந்து நினைக்கல. உன்னுடைய அருட்ஜோதியோட கலக்கணும் என்றுதான் மற்றதோடு நான் ஒன்றிலேன்னு சொன்னாரு. மற்றதோட நான் போய் கலக்கல. மற்றதை நான் நோக்கல. மற்றதோட சேரணும்னு நான் நினைக்கல. பிறிதொன்று அப்படின்னு வருது. அதான் பிறிதொன்று ஒன்றில். வேற எதையுமே நான் விரும்பல. உன் அருட்ஜோதி ஒன்றுற ஒன்றில். நான் அருட்ஜோதியோடு கலக்க வேண்டும் என்று தான் நான் நினைத்தேனே ஒழிய, வேற எதையுமே நான் விரும்பல. ஏன்னா நெறைய ஒளி உலகம் இருக்கு இல்லையா? பராபரைக்கு கூட அவரு போகணும்னு விரும்பல. அதனால சைவ சித்தாந்தத்துலலாம் லட்சியம் வைக்காதீங்க. அதுக்கும் மேல ஒரு ஒளி உலகம் இருக்கு. அதுதான் நித்திய உலகம்னாரு. மற்றதெல்லாம் அனித்திய உலகம். அதனால அதுல கவனம் வைக்க வேணாம். அது வச்ச வரைக்கும் போதும். இதுக்கு மேலலாம் வேண்டாம். அப்படின்னு சைவ சித்தாந்தத்தையும் கடந்திருப்பது தான் சன்மார்க்கம். அதனால நன்றிலேன் எனினும் நின் திரு வடிவை நம்பினேன். பார்த்தீங்களா? இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது நம்புதல். அது 428வது பாடல்லலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்க, எல்லா பாடல்லயும் நம்பினேன் கைவிடேல் எனையே நம்பினேன் கைவிடேல் நம்புதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்றை நாம் நம்ப வேண்டும். மனதில் தான் நம்பணும். மனம் பொய் தான். இருந்தாலும் அந்த நம்பிக்கை மனதில் வைக்க வைக்க, அதுக்கு தக்க மாரி அருளியல் வந்து நமக்கு காரியப்படும். அதான் "நன்றிலேன் எனினும் நன்மை நான் இன்னும் அடையல. எனினும் உன் திருவடிவை நம்பினேன்" அப்படின்னு சொல்றாரு. "நயந்தருள்" என்றார். "விரும்பி எனக்கு வந்து அருள் புரி. குன்றிலே இருத்தற்குரிய நான் தூயர் குழியிலே இருந்திடேன்." நான் வந்து குன்றம் என்பது இந்த இடத்துல வந்து மலை என்ற ஒரு பொருள் இருக்குது. அதனால மன்றம் என்ற ஒரு பொருள், வெளி என்ற ஒரு பொருள் உண்டு. எங்க இருக்கணும்னு விரும்பினாரு அப்படின்னாக்கா, பெருவெளியில இருக்க, வெளி என்ற குன்றிலே இருத்தற்கு உரிய நான், துயரக் குழியிலே இருந்திடேன். துயரக் குழின்றாரு. இதெல்லாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை. இந்த பூலோக வாழ்க்கை என்பது ஒரு துயரமான ஒரு குழி. விரிந்திருக்கின்ற ஒரு குழி இது. பரப்பளவு ரொம்ப பெருசு. சமயக் குழி என்ற ஒரு சொல்லையும் பெருமான் பயன்படுத்து. சமயம், மதம் எல்லாம் ஒரு குழியில போய் மாட்டிக்கிட்டோம்னு சொல்றாரு. குழியில தான் என்ன சேருது.
அதுலேருந்து எழுந்திருச்சு வர்றதுக்கு அறிவு தான் வேணும். அறிவு புகட்டப்பட்டு சொன்னா தான் இந்த மைண்ட் செட்டிங் வந்து மாறும். இல்லன்னா மாறாது. அப்ப காலமெல்லாம் இந்த சமயத்த கும்பிட்டு, சமய தெய்வங்கள கும்பிட்டு சாக வேண்டியதுதான். வேற வழியே கிடையாது. திருப்பி திருப்பி பூலோகத்துல வந்து பிறவி எடுத்துக்கொண்டே இருப்போம். உண்மை தெரிகின்ற வரைக்கும், உண்மையை படிக்கின்ற வரைக்கும், உண்மையை கேட்கின்ற வரைக்கும், உண்மைக்காக வாழ்வது வரைக்கும், உண்மை நம்மளை ஆட்கொள்கின்ற வரைக்கும் நமக்கு பிறவி உண்டு. இந்த குழியிலிருந்து நம்மளை வந்து இறைவன் தூக்கி எடுக்க வேண்டும். அதனால "சமயக் குழியிலிருந்து என்னை எடுத்தானே" அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அது துயரக் குழின்றாரு. "துயரக் குழியிலே இருந்திடேன். இனிமேல நான் இருக்க விரும்பல. மன்றிலே நடம் செய் வள்ளலே" என்றாள் வரத்தினால் நான் பெற்ற மகள். வள்ளல் பெருமான் எப்படியெல்லாம் இறைவன்ட்ட வேண்டினார். அதனால என்னுடைய வரத்தினால் எனது பிள்ளை ஆகிவிட்டார் வள்ளல் பெருமான் அப்படின்னு இறைவன் சொல்லுகின்றார். வரத்தினால் நான் பெற்ற மகளே. இறைவன் கொடுக்கின்ற வரம் என்ன அது? அவனுடைய பிள்ளையாக நம்மளை ஆக்கின்றார். அதான் பேருலகெல்லாம் மதிக்க தன் பிள்ளை என்று பெயரிட்டு அழைத்தே சீருற செய்தது பாரீர் திருச்சிற்றம்பல திருநட ஜோதி. என்னை வந்து பிள்ளையாக அது வளர்த்தது அப்படின்னு நிறைய பாடல்கள்ல அதை உறுதி பண்ணுவார். மன்றிலே நடம் செய் வள்ளலே. மன்றில் என்பது வெளி. அங்கே இறைவன் என்ன செய்கின்றான்? நடம் செய்கின்றான். நடம் என்பது ஒரு இயக்கம். ஒரு கெகரான். ஒரு வைப்ரேஷன். அதோடைய ஹெர்ட்ஸ் எவ்வளோன்றது இன்ன வரைக்கும் யாருக்கும் சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு செகண்டுக்கு எத்தனை ஹெர்ட்ஸ்ன்றது யாருக்குமே தெரியாது. அதனால நடம் செய் வள்ளலே என்றால் வரத்தினால் நான் பெற்ற மகன். அடுத்து இறுதியான பாடல். ஆடிய பாதத் தலகன் நினைத்தான் அன்பினால் கூடினன் என்றான். ஆடிய பாதம் அன்றாடிய பாதம் வேத கீதங்கள்லாம் தேடிய பாதம் பாதம்னு சில இடத்துல வந்து பாதத்தை பற்றி சொல்லியிருப்பார். ஆடிய பாதம். பாதம்னாலே திருவடின்னு அர்த்தம். ஆடிய என்பது அங்க நடம். ஆடிய பாதத் தலகன் என்றெனைத்தான் அன்பினால் கூடினன். அன்பு வைக்க அன்பை வைக்க அந்த திருவடி வந்து அவரோட வந்து கூடினன். கூடினன்னா சேர்ந்துச்சு. கோடி மாதவங்கள் புரியினும் பிறருக்கு கூடுதல் கூடுமோ என்றார். இவருக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் வந்து இறைவன் வந்து இவரை ஆட்கொண்டது. இதுக்கு முன்பு எவ்வளோ பேரு கோடிக்கணக்கான மக்கள் வந்து தவம் செய்திருக்கிறார். அதான் கோடி மாதவங்கள் செய்யினும் பிறருக்கு கூடுதல் கூடுமோ அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு முன்பு யாருக்காவது இதுக்கு வந்து கிடைச்சிருக்குதா? யாருக்குமே கிடைக்கும். அதுதான் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம். என்ன பொருத்தமோன்னுவாரு. இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ. எவ்வகைதாம் தவம் செய்யினும் எய்தரிதாம் தெய்வம்னு வரும். எனக்கு எளிதில் கிடைத்தன் என் மனம் இடம் கொண்ட தெய்வம். எளிதில் கிடைத்ததுன்னு சொல்லுவார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னாக்க, பல வகையான தவங்கள், பல வகையான மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த அருட்பெருஞ்சோதிய வசப்படுத்த முடியாது. சரவணபவ மந்திரம் ஆகாது. கங்கணபதிய மந்திரம் ஆகாது. ஓம் நம சிவாய மந்திரம்லாம் இதுக்கு ஆகாது. இதனுடைய அருளை பெறுவதற்கு முடியாது. அருட்பெருஞ்சோதின்னு ஒரு தனி மந்திரத்தை நம்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை உச்சரிக்க வேண்டும். அதன் அருட்பெருஞ்சோதியின்பால் அன்பு கொள்ள வேண்டும். அன்பால் அதை பூஜிக்கணும். அதான் அன்பினால் கூடின. அதான் அன்பென்னும் பிடியுள் அகப்படும் மலை. இறைவன்பால் அன்பு கொண்டால் அது அகப்படும். வேற வேற நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது ஒரு தவம் பண்ணிக்கிட்டு கிடந்தோமா, அதெல்லாம் கைகூடாது. அதான் கோடி தவங்கள் புரியினும் பிறருக்கு கூடுதல் கூடுமோ. இதுக்கு முன்பு தவம் செய்தவர்களுக்கெல்லாம் இது கிடைச்சுதா அப்படின்னா கிடைக்கல. ஏன்னா 19ஆம் நூற்றாண்டுல தான் இந்த ரகசியம் இதுதான் பரம ரகசியம் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். சிவ ரகசியம்லாம் இன்னைக்கு பெருசு கிடையாது. அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து இல்லாமல் போய்விடும். நிலையற்றது. பிரம்ம ரகசியமும் நிலையற்றது. பிரம்ம லோகமா இருக்கட்டும், எந்த லோகமா இருக்கட்டும், எந்த லோகமும்
நிலைத்து இருக்கக்கூடிய லோகமாக இருப்பது இல்லை என்பது திட்டவட்டமாக வள்ளல் பெருமான் குறிப்பிட்டார். அதுதான் "எவ்வகைதாம் தவம் செய்யினும் எய்தரிதாம் தெய்வம் எனக்கெளிதிற் கிடைத்தென் மனம் இடம் கொண்ட தெய்வம்" அப்படின்னு சொன்னார். "அவ்வகைதாம் தெய்வம் அதற்கு அப்பாலாம் தெய்வம் அப்பாலும் பெருவெளிக்கு அப்பாலாம் தெய்வம். அகத்தே ஒளியாகி ஓங்குகின்ற தெய்வம் ஒன்றான தெய்வம் மிக நன்றான தெய்வம்." ரொம்ப நல்ல தெய்வமாக இருக்கு. அதுதான் ஜீவகாருண்யமே தவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவகாருண்யத்தை தவமாக சொன்ன ஒரே ஆள் வள்ளல் பெருமான் தான். அததான் கூடுதல் கூடுமோ! அந்த இறைவன் உலகத்தோடு நீ போய் கூட முடியுமா? சேர முடியுமா? என்னென்னமோ தவம்லாம் கிடக்குது. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு காலத்தை விரயமா விடக்கூடாது. "பாடியபடி என் கருத்தெல்லாம் நிரப்பி பரிசெல்லாம் புரிந்த என் புரிந்தனன்" என்றான். பாடியபடி இவரு வள்ளல் பெருமான் என்னென்னலாம் பாடினாரோ, என்னென்னலாம் கருத்துக்களை பாடமாக அவரு பாட்டாக வடித்து இறைவனை பாடினாரோ, அதெல்லாம் இறைவன் அவருடைய கருத்தில் நிரப்பி பரிசெல்லாம் புரிந்தனன் என்றார். பரிசு மரணமில்லா பெருவாழ்வு தான் பரிசு. பாடுனா என்ன கிடைக்கும்? இறைவனை பாடினால் நமக்கு லாபம் உண்டா? அப்படின்னா, எஸ் பாடினால் லாபம் உண்டு. சினிமா பாட்டு படிச்சா என்ன லாபம் உண்டு? சினிமா பாட்டு படிச்சு பிறப்ப ஒழிக்க முடியுமா? முடியாது. அருளாளர்கள் பாடலை பாடினால் நமக்கு அருள் லாபம் கிடைக்கும். அதனால இறைவனை பாடக் கற்றுக்கொள்ளுங்கள். "பாடியோர் நல்லோர் தமக்கே நாடியதெல்லாம் அளிப்பார்" அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. பாடுகின்றவங்கள இறைவனுக்கு ரொம்ப புடிக்கும். அதனால இறைவனை பாடுவதற்காக வள்ளல் பெருமான் நெறைய பாடல்கள் எல்லாம் அமைத்திருக்கிறாரு. 6ஆம் திருமுறை. இவரு எழுதின பாட்டத்தான் இந்த தெய்வம் கேட்க விரும்புது. மற்ற பாடல்களை அது கேட்க விரும்பல அப்படின்பதற்கு இந்த 6ஆம் திருமுறையில பல பாடல்கள்லாம் இருக்குது. அதுதான் இங்க "பாடிய என் கருத்தெல்லாம் நிரப்பி பரிசெல்லாம் புரிந்தனன்" என்றார். அதான் பக்தி நெறியில் செலுத்தி அன்பர் பாடுமெய் அன்பில் பதியில் பழுத்த சித்தித்திருப்பது பாரினர். இறைவன் பரிசளிக்க வல்லவன். இந்த பரிசு மிகப்பெரிய லாபம். அந்த லாபம் என்னன்னா, மரணம் இல்லாத வாழ்வு, விண்ணுலக வாழ்வு, மோட்ச வாழ்வு, முக்தி வாழ்வு, சித்தி வாழ்வு என்றெல்லாம் சொல்றது. "வாடிய உளமும் தளிர்த்தனன்" என்றார். ஆரம்பத்துல மெலிந்த என் உள்ளம்னு சொன்னார் இல்லையா? இங்க வாடிய உளமும்னாரு. தளிர்ந்தனன். இப்ப இருட்டா இருக்குது. வெளியில போய் பார்த்தீங்கன்னா, வானத்த பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருட்டா இருக்கும். ஆனா காலையில பார்த்தீங்கன்னா, எல்லாம் வெளிச்சமா இருக்கும். அது மாரி இவருடைய உள்ளம் இருளாக இருந்த உள்ளம் ஒளியாகத் தளிர்ந்தது. ஒளிப்பிரகாசமாக ஆனது. அதான் "வாடிய உள்ளமும் தளிர்ந்தனன்" என்றார். அதுதான் இந்த பாடல்ல கூட "இருள் கடிந்த என் உளமென்னும் இடம் கொண்ட பதியே" என்பர். இருளை நீக்கி என் உள்ளத்தில் இடம் கொண்டது. "திருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம்." இருளாக இருக்கின்ற உள்ளத்தை ஒளியாக மிளிரச் செய்யக்கூடியது அருட்பெரும் ஜோதி. "தளிர்ந்தனன்" என்றால் வரத்தினால் நான் பெற்ற மகளே. அருட்பெரும் ஜோதி கொடுத்த வரத்தினால் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி மகளாக, மகனாக, பிள்ளையாக அவர் ஆயிட்டாரு. இந்த விஷயத்தை நற்றாய் சொல்லுது. என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை. என் பிள்ளை வரத்தினால் நான் பெற்ற பிள்ளை, வரத்தினால் நான் பெற்ற பிள்ளை. அவர் என்னுடைய வரத்தை பெற்றிருக்கிறாரு. அதனால என்னுடைய வரம் பெற்ற பிள்ளைன்றதுனால, ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் "வரத்தினால் நான் பெற்ற மகளே, வரத்தினால் நான் பெற்ற மகளே" என்று வள்ளல் பெருமானை அந்த தெய்வத்தாய், சன்மார்க்கத்தாய் அவரை மெச்சிக்கொண்டு அவரை அழைக்கின்றது அந்த பதிகம். ஆக நம்பளும் அதனுடைய பிள்ளையாக, மகனாகவோ, மகளாகவோ ஆகணும்னா, அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்மளை ஆட்கொள்ள வேண்டும். அதற்காக தான் வள்ளல் பெருமான் இந்த ஒழுக்க நெறிகளை, ஜீவகாருண்ய ஒழுக்க நெறிகளை எல்லாம் நமக்கு வகுத்து குடுத்தாரு. அதெல்லாம் முடிந்த அளவுக்கு நம்ம கடைப்பிடித்து, ஒவ்வொரு பிறவியிலயும் நம்ம முன்னேற வேண்டும்.
எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நம்ம இதுல முன்னேறுகின்றோமோ, பாடுபடுகின்றோமோ, அது நம்ம உயிருக்கு வந்து சொந்தம் அது. ஆத்மாவுக்கு வந்து சொந்தமாகும். எவ்வளவுக்கு அளவுக்கு புண்ணியம் செய்கின்றோம், மற்ற உயிர்களுக்கு வந்து நன்மை செய்கின்றோமோ, அந்த நன்மைக்குரிய பலனை வந்து இறைவன் குடுப்பார். தீமைக்குள்ள பலனை குடுக்கிறவரு, நன்மைக்குள்ள பலன் குடுக்க மாட்டாரா? கண்டிப்பா குடுக்க தானே வேணும். அதானே சட்டம். அதனால நன்மையை செய்வோம். உயிர்களுக்கு நம்ம வந்து தொண்டு செய்வோம். நம்மனால் இயன்ற உதவிகளை செய்வோம். உதவி செய்ய நம்மனால முடியலனாலும் பிரார்த்தனையாவது செய்வோம். மற்ற உயிர்கள், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் என்ற புத்தாண்டிலிருந்து எப்பொழுதும் மற்ற உயிர்களுக்காக நம்ம வந்து பிரார்த்திப்பது, அது ஒரு பெரிய தவம் என்று நீங்கள் எப்போதும் கருதி கொண்டு, புத்தாண்டில் இருந்து மென்மேலும் உங்களுடைய தவம் ஓங்க வேண்டும். தவம் சிறக்க வேண்டும். தெளிவு வந்து நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம், மாதத்துக்கு மாதம், வருஷத்துக்கு வருஷம் தெளிவு வந்து உங்களுக்கு ஓங்க வேண்டும். தெளிவு ஓங்குவதற்கு தினமும் அருட்பெரும் ஜோதி எழுதிய அகவலையோ அல்லது 6ஆம் திருமுறையோ தொடர்ந்து நம்ம படிக்க வேண்டும். இது வந்து இதுவரையில எந்த வேதத்திலும் சொல்லப்படாத ஒரு படிப்பு. அப்படியாப்பட்ட படிப்பை நம்ம வந்து படித்து தெரிந்து கொண்டால் தான், நம்மலாம் யாரு, எங்கேருந்து வந்தோம், எங்க போணும் என்ற விவரமெல்லாம் நமக்கு வந்து தெரியும். இல்லன்னா ஏதோ கிழத்து தவளை மாரி வாழ்ந்துகிட்டு இந்த பூமியில குழி. முதல்லயே சொல்லிட்டாருயா குழி. துயரக் குழின்ட்டாரு. இந்த துயரக் குழியிலிருந்து நம்மனால் விடுபட முடியவே முடியாமல் போய்விடும். ஆக அன்பர்கள் எல்லாம் சன்மார்க்கத்தை நாடுகள். உங்களுக்கு தெரிந்த உண்மைகளை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி, அந்த மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்திய, மற்றவர்களுக்கு அருட்பெருஞ்சோதியை காட்டிக் கொடுத்த புண்ணியமும் உங்களுக்கு சேரும் என்று சொல்லி, இன்றை நிறைவு செய்து அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. நன்றி, வணக்கம், வாழ்க. நன்றி சுவாமி. தயவான வந்தனம் ஐயா. வந்தனமா. நன்றி.